ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான கோல் சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மெயினாக நெக்ஸ்ட் இயர் 2027 அக்ஷய திதிக்கு இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம ஜாயின் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திதிக்கு நம்ம எல்லாருமே சூப்பரான ஒரு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா July 20, 2026. இன்றைக்கி பெர் கிராம் கோல்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு ரேட் வந்து 13,150, சில்வர் ரேட் வந்து 235 ருபீஸ் பெர் கிராம். பட் இன்றைக்கி 13,150 ரூபா ஒரு கிராம் விற்கிற தங்கத்தை நான் வந்து 11,961 ரூபாய்க்கே வாங்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கே வந்து 1,200 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குதுங்க. இந்த வருஷம் இப்போ ஜூலை மந்த் ஆரம்பித்தா எப்படி அடுத்த வருஷம் அக்ஷய திதிக்கு எடுக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திதிக்கு கண்டிப்பாக உங்களால் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. இது என்ன ஸ்கீமு, இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரி சேவ் பண்ணால் நிறையா கிராம்ஸ் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ இது என்ன ஸ்கீமு, இந்த ஸ்கீமுக்குள்ளே எப்படி நம்ம ஜாயின் ஆகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்கலாங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தங்கமயிலோட ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் தாங்க. அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 2027. ஆக்சுவலாக இவங்க இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுங்க. ஜூன் மந்த்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் மந்த் வந்து சேவ் பண்ணவங்க எல்லாருக்கும் 10% வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 9% பெனிஃபிட் கிடைக்குதுங்க. இப்போ இந்த 9% பெனிஃபிட்டில் தாங்க நான் உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் போட்டு காமிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து இந்த 9% பெனிஃபிட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறப்ப ஒரு 1,200 ரூபா மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியான அமௌண்ட்டுக்கே நம்மளால் ஒரு கிராம் வந்து சேவ் பண்ண முடியுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீமு. பட் இப்போ ஜூன் மந்த் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜூலை மந்தில் இருக்கோம். ஸோ ஒரு 10 மந்த்ஸில் சாலிடாக நம்மளால் ஒரு சூப்பரான ஜுவல்லரியை நெக்ஸ்ட் இயர் 2027 அக்ஷய திதி அன்னைக்கு நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மோர் தேன் 67 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா 9 பிரான்ச்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட செங்கல்பட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா 10 பிரான்ச்சஸ் கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து எந்த பிரான்ச்சில் போய் நமக்கு எந்த நகை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அமௌண்ட் போடுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தங்கமயில் டிஜிகோல் சேவிங் ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்குன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஸ்கீம் இருக்குங்கிறனால எனக்கு அந்த எம்பின் மட்டும் கேட்கும். அந்த 4 டிஜிட் நம்பரை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறையா அவங்கக்கிட்ட வந்து ஸ்கீம்ஸ் இருக்குங்க. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்கீம் வந்து அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 2027. ஸோ இந்த பேஜ்லேயே நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும் டிஜிகோல்ட் சேவிங், டிஜி சில்வர் சேவிங்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அதில் நோ மோர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவங்களோட ஸ்கீமோட ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அதில் வந்துடும். இது வந்து நார்மல் டிஜிகோல்ட் சேவிங் மாதிரியே தாங்க உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேமெண்ட்னாலும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மினிமல் அமௌண்ட்டாக 2,500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தடுத்த பேமெண்ட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, ஒரு 100, 200, 300 அந்த மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா June 1, 2026 to 30th April 2027. நம்ம வந்து பேமெண்ட் வந்து 5th May, நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திதி வந்து 9th May வருதுங்க. ஸோ நீங்கள் வந்து 5th May வரையும் கூட இதில் வந்து பணம் கட்டிக்கிட்டே வரலாம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மந்த்தும் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு பெனிஃபிட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். நார்மல் டிஜிகோல்டில் பார்த்திங்கன்னா 5% பெனிஃபிட் தான் ஆட் ஆகும். பட் இந்த அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஜூன் மந்த் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10% பெனிஃபிட் கிடச்சிருக்கும். பட் இப்போ ஜூலை மந்தில் நம்ம இருக்கோம். ஸோ 9% பெனிஃபிட் கிடைக்கிது.
ஆகஸ்ட்டில் 8%, செப்டம்பரில் 7%, அக்டோபரில் 6%, நவம்பரில் 5%, டிசம்பரில் 4%. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சூப்பரான பெனிஃபிட்ஸோடு நீங்கள் கிராமாகவே சேர்த்து வச்சுட்டு வரலாங்க. அதாவது இப்போ நமக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிற அமௌண்ட்டுமே வந்து கிராமாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக தாங்க இருக்கும். பாஸ்ட்டு 6 மந்த்ஸை கம்பேர் பண்ணும் போதில் இப்போ கரண்ட்டாக உள்ள கோல்டு ரேட் வந்து நமக்கு கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே நமக்கு கோல்டு ரேட் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு என்றைக்கு மார்க்கெட் ரேட் கூடுது குறையுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம அந்த ரேட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா 8th May 2027. நமக்கு அக்ஷய தீதி வந்து 9th May. ஸோ நீங்கள் வந்து 8th அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ப்ரீக்ளோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்கீமோட எண்டில் வந்து நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. அப்படி காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் சேவ்டு அமௌண்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக சேர்க்குற கோல்டை வந்து நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. அது போக கடையில் வந்து ஷோரூமில் வந்து தங்கமயிலில் எப்போயுமே ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அக்ஷய திதி அப்படிங்கிறப்ப ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆஃபர்ஸ் வந்து இந்த டிஜிகோல்ட் சேவிங்க்கெலாம் அப்ளிகபிள் தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுடைய ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சூப்பரான ஜுவல்லரியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஷோரூமில் போயினாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேங்க. நீங்கள் அவங்க கஸ்டமர் கேருக்கே டேரெக்டாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கீமோட எண்டில் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த ஜுவல்லரிக்கான வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, ஹால்மார்க்கிங் சார்ஜஸ், அந்த ஜுவல்லரியில் ஏதாவது ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்கங்க. கீழே வந்தீங்கன்னா ஜாயின் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்கும். ஸோ அதில் வந்து நாமினி டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய நாமினியோட நேம், உங்கள் ஹஸ்பண்டோட நேமோ இல்லை அப்பாவோட நேமோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அது வந்து ஸ்மால் லெட்டர்லேயே டைப் பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரல் கோடு ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராம் ஆட் ஆகிற பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராம்ஸ் வந்து சேர்க்குறப்ப இன்னும் அதிகமான கிராம்ஸே ஆட் பண்ணலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட் சூஸ் பண்ணுறது வந்து 2500 மினிமம் வந்து அந்த அமௌண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 2500 நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 247 ருபீஸ், அதாவது 10% கிட்ட நமக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகுதுங்க. 2500ல் 10% பெனிஃபிட்னா 250 ரூபா, 247 ரூபா கிட்ட நமக்கு வந்து பெனிஃபிட் ஆட் ஆகுது. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது 9% பெனிஃபிட் தான், பட் அதை விட அதிகமாகவே தான் பெனிஃபிட் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 13,150 உங்களுக்கு பெர் கிராம். பட் நம்ம 12,000 போடுறப்பே பெனிஃபிட்டோடு சேர்த்து நமக்கு 1 கிராம் 3 மில்லிகிராம் கிட்ட ஆட் ஆயிடுது. அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து 12,000, பட் நமக்கு பெனிஃபிட்டோடு சேர்த்து ஒரு 1,186 ஆட் ஆகி 13,186. ஸோ 2,500 அண்ட் அபோவ் நீங்கள் அமௌண்ட் வந்து எவ்வளோ நாளும் போடலாங்க. போட்டுட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மந்த் வந்து எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத டேப்லெட் காலம் இங்கேயும் வந்து உங்களுக்கு காமிக்கும், ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதுலேயும் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். கீழே நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெனிஃபிஷரிஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ். ஃபார் கோல்டு காயின் ஒன்லி த சேவ்டு வெயிட் வில் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே உள்ள அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குங்க. நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணும் போதுலேயே உங்களுக்கு வந்து 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் இதை வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க அப்படின்னா 1% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அமேசான் பே யூபிஐ மூலமாக நம்ம கட்டுறப்ப ஒரு 50 ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். இன்னும் ஒரு சில டாட்டா அந்த நியூ கார்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணுறப்ப வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே அந்த பேமெண்ட் போகிறப்ப செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை கிரெடிட் கார்டுக்கோ ஆஃபர்ஸ் இருந்தால் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஒரு ஒர்த்தான சேவிங்ஸ் ஸ்கீம் தாங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட்டும் வந்து அதிகமாக இருக்கும். இயர்லியர் மந்த்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்மளில் நிறைய பேர் அட்சய திதிக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிட் ஸ்கீமோ இல்லை ஒரு டிஜிகோல்டோ சேவ் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அட்சய திதிக்கு வாங்க முடியாது. ஜூன் மந்த் தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் தங்கமயிலோட அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 இந்த ஸ்கீம் மூலமாக ஜாயின் பண்ணுறீங்க, இந்த மந்த் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2027 அக்ஷய திதிக்கு உங்களால் ஒரு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. ஸோ அவங்க வச்சுருக்க கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் இல்லாமல் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. 18 கேரட்டில் அவங்க வச்சுருக்க அந்த நயா கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட உள்ள அந்த ஜுவல் கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு நீங்கள் இப்போ ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த சேவிங் ஸ்கீம் ஒரு ஆப்டான ஸ்கீமாக தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.